Welcome to Maya Prismas Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது triangle inequality. For any two complex numbers z1 and z2, we have modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. Otherwise, we can write as இதை வந்து வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா modulus of z1 இதை இப்படி எழுதலாம் modulus of z1 plus modulus of z2 is greater than or equal to modulus of z1 plus z2. Okay, இது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே ஒரு ட்ரையாங்கிள் எப்போ நமக்கு ஃபார்ம் ஆகும், சும்மா ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஏதாவது ஒரு 3 நம்பரை வச்சு ஃபார்ம் ஆகிறாது. ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பாக ஏதாவது ரெண்டு பக்கங்களோட அளவை வந்து கூட்டும் போது அது மூணாவது பக்கத்தை விட என்னவாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 3 பக்கத்தோட அளவு சொல்கிறேன், 3 சைடோட அளவு மெஷர்மெண்ட் 5 2 8. இப்போ இந்த மாதிரி பக்கங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதை வச்சுட்டு நம்மளால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா? 5 cm 2 cm 8 cm எடுத்துக்குவோம். இப்போ நான் 8 cm நான் கீழே ட்ரா பண்ணேன். 8 cm கீழே ட்ரா பண்ணேன்னா இது 8. ஓகே, அப்போ இங்கே என்னவா இருக்கும், 5 இருக்கும் அண்ட் தென் ஒரு 2 இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெண்டு என்ன செய்யாது, போய் டச் ஆகாது. இவ்வளோ தூரம் கேப் இருக்கும். ஏன் கேப் இருக்கும்? பிகாஸ் 5 + 2 not greater than 8. ஓகே, 7 இல்லையா? ஸோ எப்போ இந்த கண்டிஷனை அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ தான் அது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் விழுந்திருக்கும் நமக்கு, இது ரெண்டும் க்ளோஸ் ஆகாது. இப்போ இதே இடத்துல ஒரு 4 எடுத்துக்கோமே, 4 cm 5 cm 4 cm 8 cm. இப்படின்னா இந்த பெரிய அளவை நான் கீழே போட்டுட்டேன். இது இப்படி ஒரு 3 ஸ்டிக் வச்சுக்கோங்க, 5 cm 4 cm 8 cm. இப்போ இந்த 8 cm கீழே பண்ணியாச்சு. இப்போ 5 cm 4 cm இது 5 cm அண்ட் தென் 4 cm என்ன ஆகிடும், கொஞ்சம் நீளமாக போய் இப்படி ஃபார்ம் ஆகிடும் 4. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 + 4 = greater than 8 because 9 is greater than 8. இந்த ரெண்டு பக்கம் அப்படின்னு கிடையாது, எந்த ரெண்டு பக்கம் எடுத்துக்கிட்டாலும். இப்போ 5 + 8 எடுத்துக்கோங்க. 5 + 8 is greater than 4. இப்போ 4 + 8 எடுத்துக்குவோம். 4 + 8 is greater than 5. எந்த ரெண்டு சைடு எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டு சைடோட அடிஷன் வந்து அடுத்த சைடை விட என்னவாக தான் இருக்கும், கிரேட்டராக தான் இருக்கும். இதான் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. பேசிக்காக சின்ன கிளாஸில் படிக்கிறது. த சேம் அஸ் அதே இது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கேயும் என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேயா? எப்போவுமே ரெண்டு சைடை ஆட் பண்ணுற இது வந்து கிரேட்டராக தான் இருக்கும் அதர் சைடுக்கு. ஓகே, இப்போ இது நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேனில் எப்படி மார்க் பண்ணுவோம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் ட்ரா பண்ணுறேன். ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ z1 இங்கே இருக்குது, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, இது z1 அண்ட் தென் இது z2. ஓகே, இது z2. ஸ்கேலை வச்சு நீங்கள் போடுங்க, கரெக்டாக வரும். ஓகே, இப்போ z1 + z2 சொல்லும்போது z1 வந்து x1 + y1, z1 வந்து x1, y1 மார்க் பண்ணியிருக்கோம். z2 x2, y2னா z1 + z2ங்கிற போது x1 + x2 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வரும். கொஞ்சம் மேலே தான் கண்டிப்பாக வரும். ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கனால இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும், z1 + z2. இப்போ இந்த z1 + z2 ஆரிஜின்லேருந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இதை ஜாயின் பண்ணால் ஒரு பேரலோகிராம் கிடைக்கும். இதே மெஷர்மெண்ட், இந்த மெஷர்மெண்ட்டு மாடுலஸ் ஆஃப் z1ங்கிறோம், இந்த மெஷர்மெண்ட் மாடுலஸ் ஆஃப் z2, இந்த மெஷர்மெண்ட்டு மாடுலஸ் ஆஃப் அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு
மாடுலஸ் போடுறோம். மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2. இப்போ இந்த z1லேருந்து இந்த இங்கே போகக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது சேம் அஸ் மாடுலஸ் ஆஃப் z2. அண்ட் தென் இங்கேருந்து இங்கே போகக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் சேம் அஸ் மாடுலஸ் ஆஃப் z1. இது ஒரு பேரலோகிராம் ஃபார்ம் ஆனது. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 இந்த இருக்கு இல்லையா, இந்த சைடு விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த அதர் டூ சைடை ஆட் பண்ணுறதை விட இது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். எப்படி நம்ம ஒரு ட்ரையாங்கிள், நார்மலாக ட்ரையாங்கிளுக்கெல்லாம் நம்ம வந்து அப்போ தான் அது ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம இங்கேயும் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நம்பர் போட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, சரி, இப்போ இதை ப்ரூஃபுக்கு நம்ம போவோம். Proof. We know that modulus of z squared equal to modulus of z squared equal to z into z conjugate. So, now left hand side la irukkudiya modulus of z1 plus z2 க்கு squared எடுத்துக்கிறேன், which is equal to எப்படி எழுதலாம், z1 plus z2 into z1 plus z2 whole conjugate. Since நான் என்ன யூஸ் பண்ணுறேன், I am using here modulus of z squared equal to, என்ன யூஸ் பண்ணுறேன்னா modulus of z squared equal to z conjugate யூஸ் பண்ணுறேன். ஓகே, zங்கிறத நான் z1 plus z2 இந்த ஃபுல்லாகவே zன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ z into z conjugate which is equal to z1 plus z2 into z1 conjugate plus z2 conjugate. இது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லையா, மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 conjugate equal to z1 conjugate plus z2 conjugate. According to this property நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன், which is equal to, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். z1 வச்சு அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். z1 into z1 conjugate, இந்த z1 வச்சுட்டு செகண்ட் டைம் மல்டிப்ளை பண்ணேன், z1 z2 conjugate plus z2 வச்சுட்டு இந்த ரெண்டு டைமையும் மல்டிப்ளை பண்ணுறோம், z2 z1 conjugate plus z2 z2 conjugate which is equal to the first property இருக்கு இல்லையா, modulus of z squared equal to z conjugate, the same as here z1 conjugate equal to நான் என்ன எழுதிக்கிறேன், modulus of z1 square எழுதிக்கிறேன் plus z1 z2 conjugate plus இதை நான் திரும்ப என்ன பண்ணுறேன், இந்த z1 conjugate முன்னால் போட்டுக்கிறேன், z1 conjugate z2 plus இதுக்கு பதிலாக திரும்ப அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன், z2 square. இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்குமோ அதை இங்கே எடுத்துக்குவோம். Since modulus of z square equal to z conjugate, okay, which is equal to modulus of z1 square plus z1 z2 conjugate. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா z1 z2 conjugate the whole conjugate. நமக்கு தெரியும் z conjugate the whole conjugate equal to திரும்ப என்ன ஆகிரும், z ஆகிரும், z double conjugate equal to z ஆகிரும். அப்போ z2 double conjugateங்கிற போது z2 ஆகிரும், z1க்கு ஒரு conjugate இருக்கு. So it can be written as this one plus modulus of z2 square. ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணுறோம். z plus z conjugate by 2 equal to real part of zன்னு படிச்சிருக்கோம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்பர்ட்டி நான் z இதை ஃபுல்லாக zன்னு வச்சுக்கிறேன், இந்த டேர்ம் ஃபுல்லாக z, இந்த டேர்ம் ஃபுல்லாக z, இந்த டேர்ம் ஃபுல்லாக z கான்ஜுகேட். அப்போ z plus z conjugate equal to இந்த 2 அங்கிட்டு போயிடும், 2 times real part of zன்னு வந்துடும். அப்போ which is equal to modulus of z1 square plus z2 times real part of 2 into real part of z க்கு பதிலா இங்க z1 z2 conjugate
plus modulus of z2 square. என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கணும் அது இங்கே எழுதியாச்சு. which is equal to real part of z is always less than or equal to modulus of z. அது modulus property. real part of z is always less than or equal to modulus of z. இதை நம்ம ப்ரூவ் பண்ணி பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ real part of z is less than or equal to modulus of zங்கிறனால நான் என்ன பண்ணிடுறேன், which is less than or equal to modulus of z1 square plus 2 into the real part of z1 z2 conjugate பதிலா modulus of z1 z2 conjugate plus z2 square. ஸோ இதுக்கு அடுத்து ஃபுல்லாக இந்த சிம்பிள் தான் போட்டு வரணும்னு அவசியம் இல்லை, ஃபைனலாக போட்டால் போதும். which is equal to நமக்கு தெரியும் modulus of z1 into z2 equal to தனித்தனியாக என்ன செஞ்சுக்கலாம், மாடுலஸ் போட்டுக்கலாம். ஸோ modulus of z1 squared plus 2 into modulus of z1 into modulus of z2. இங்கே ரெண்டு ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணி இதை போடுறேன். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டினா, இங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், since modulus of z1 z2 equal to modulus of z1 into modulus of z2 and இன்னொரு ப்ராப்பர்ட்டி modulus of z2 modulus of z conjugate equal. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், இந்த கான்ஜுகேட்டையும் எடுத்து விட்டேன். இப்போ பாருங்கள், இதை பார்த்த உடனே என்ன தெரியுது, a square plus 2ab plus b square. ஸோ a square plus 2ab plus b square equal to என்ன ஃபார்முலா, a plus b தான் whole square. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், which is equal to modulus of z1 plus modulus of z2 whole square. So already left hand side என்ன இருக்கு, modulus of z1 plus z2 whole square is less than or equal to modulus z1 plus modulus z2 whole square. இந்த less than or equal to இங்கே வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம கடைசியில் போட்டிருக்கோம், இங்கே எல்லாம் போட்டுகிட்டே வரணும்னு அவசியம் கிடையாது. taking square root on both sides, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா which implies taking square root on both sides. Taking square root on both sides, then we get, so modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இது என்னது, triangle inequality. அவ்வளோதான். எல்லாமே நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பரை யூஸ் பண்ணி பாருங்கள், இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.